இதா வந்துட்டான்ல மா, அவனை உள்ளே கூட்டு போய் நடு வீட்டில் உட்கார வச்சு மூக்களை போட்டு சாப்பாடு போடுங்க. எப்படியாவது இந்த குடும்பத்துக்குள்ள பூந்துணும் பிளான் போட்டான். வாய்ப்பு கிடைச்சது, வந்து நின்ட்டான்ல. பெரியப்பா, இந்த குடும்பத்தோட ஒன்னா சேர்ந்துடணும்னு நினைச்சது உண்மைதான். ஆனா நேத்து நான் அதை நினைச்சு பேசல. அசிங்கப்பட்டு செத்தது என் தம்பி, கூட்டத்தில் அவமானப்பட்டு நின்னது என் தாத்தா. அதை நினைச்சு தான் பேசினேன். ஆனா அது உங்க மனசுல தப்பா பதிஞ்சிருக்கேன். அதை என்னைக்கும் மாற்ற முடியாது. ஆனா இப்ப சொல்றேன், நீங்களே என்ன கூப்பிட்டாலும் இந்த வீட்டு நிலப்படையை தாண்டி இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க மாட்டேன். பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். ஆனா அசிங்கப்பட்டு செத்த செல்லையா பேர்ல செல்லையா நினைவு குழுன்னு பேரை வச்சு நம்ம குடும்பத்தோட ஊரை எடுத்து கபடி ஆடி ஜெயிக்கணும். அப்பதான் செல்லையோட ஆத்மா சாந்தி அடையும். நீங்க வேற, நான் வேறையாவே இருந்துட்டு போறேன். ஆனா ஊரை எதுக்க நம்ம ஒன்னா சேர்த்து நிற்போம். உங்க வந்து அது என்னடா தப்பு? இந்த ஊரே கூடியிருந்து நம்மளை கேவலப்படுத்தும் போது அவரத்தை மட்டும்தான் துடிச்சிச்சு. என்ன திடீர்னு தாத்தாவுக்கு பேர மேல பாசம் பூசா பொத்துக்கிட்டு ஊத்துது? என்ன ஊரா வீடான ஆயிப்போச்சு, இன்னும் என்ன பழசே பிடிச்சி தொங்கிட்டு இருக்க நீ? இங்க பாரு, ஏய் எல்லாரும் நல்லா கேட்டுக்கிறங்க. அவ வேலையை மட்டும் அவ பார்க்கணும். என்ன மீறி யாராவது ஏதாவது நடத்தணும்னு நினைச்சீங்க, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். நன்றி. நான் அவங்ககிட்ட பேசக்கூடாது, பழகக்கூடாது, ஏன் உங்கள் வீட்டை பக்கம் கூட போகக்கூடாது. நான் அதுக்கு நான் அவங்கள பார்த்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன். இத்தனை நாள் நான் இந்த ஊருக்கு பிழைக்க வந்தேன், இப்போ மட்டும் உங்கள் ஊருக்காரன் ஆகிட்டேன் நான். அதுக்கு ஒரு பய வாய திறக்கலையே. ஒரு விஷயம் கேள்விப்பட்டீங்களா தலைவரை? நேற்று திருவையாறுல செத்து போன பையலுக்கு அந்த பொத்தார் குடும்பத்திலிருந்து காரியம் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த சின்னத்துறை பையன் அடுத்த படித்துறையில தனியா உட்காந்து கருமாதி பண்ணியிருக்கான். இவங்க குடும்பம் ஒண்ணு சேர்றதுக்குள்ள கோவில் திருவிழாவே முடிஞ்சு போயிடும் போல இருக்க. ஏண்டா கமிஷனுக்கு வெத்தலை வாங்குற வேலையை விட்டு விட்டு கபடியா கபடி. நொண்டி அடிக்கிற ஏண்டா? ஓ ஓடலாம் போட கத்திட்டியா நீ? போட்ட சரி, இப்ப நான் பாடி வருவேனே, அதுக்கு என்ன பண்ணுவேன்? ஓடுன்னு ஓடுவியா? ஏண்டா ஓடுறது யாருன்னு பாப்போ, நீ பாடி வா. அப்படியா? இந்த வாரண்டி வாரண்டி ரெடியா? வாடா வாடா வா. கபடி 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 அவுட். என்னமா வாவான்னு கூப்பிட்ட? இப்போ என்ன பண்ண போற? மாமா மாமா ஒத்தையா நிக்கிறதால தொட்டுப்பட்டான், கொஞ்சம் கூட வந்து நிக்கிறியா? எதுக்கு? உன்னைய மாதிரி என்னைய குடும்பத்தை விட்டு ஒதுக்கி வைக்கிறதுக்கா? நான் எல்லாம் வர முடியாது. நான் சித்தம் பயன்றியா? போவா வா வா. இப்ப பாருங்க. வாங்க வாங்க. போய் அண்ணன் கூடயும் மாமா கூடயும் சேர்ந்து கபடி ஆடுங்க. போங்க. இவனுமா? சரி சரி, அடுத்து பாட்டி வந்தாலும் வரும்டா, தள்ளி நில்லு. சீக்கிரம் வாப்பா, விளையாண்டு முடிச்சிட்டு நான் வெத்தல நறுக்க போகணும். என்ன தொட்டு விளையாட சொன்னா அடிச்சு விளையாடுறேன்? ஏய் எதுக்குடா பிள்ளைய அரைஞ்சா? உன் பிள்ளைய மட்டும் இல்ல, ஏன் நீயும் வாயன் உன்னையும் அறையிறேன். என்னது? என் பிள்ளைய அரைஞ்சது இல்லாம என்னையும் அறைவியா? இறங்கடா பாக்கலாம். வாடா வா. சித்தப்பா நீங்க வா. எப்படி அடி? சொல்றோம், நான் மட்டும் இல்ல உன் குடும்பமே வந்தாலும் அடிப்பேன். நீ மட்டும் இல்ல உன் குடும்பமே வந்தாலும் அடிப்பேன்.
யார் முன்னாடி வந்து நின்னு என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? எங்க பொத்தாரை விட பெரிய ஆட்டக்காரனா நீ? இனிமேல வீம்பு பிடிச்சு என் பிள்ளை உயிரோடவா கொண்டு வர போறிய? இதுக்கு மேல என் பிள்ளையோட மானமாவது மிஞ்சட்டும். பெரியப்பா எந்த தப்பும் பண்ணாம தானே செல்லையான செத்துச்சு. சின்னத்தார அண்ணா சொல்ற மாதிரி நம்ம எல்லாரும் சேர்ந்து செல்லையான பிள்ளை கபடி விளாண்டுட்டு இந்த ஊரே ஜெயிச்சலாம் பெரியப்பா. நமக்குள்ளேயே ஆடிக்கிறதுனால மட்டும் நம்ம கபடி கற்றுக்கிட்டோம்னு ஆகிடாது. பல ஊர்களுக்கும் போய் ஆடணும். அப்போ தான் நம்ம பலம் என்ன பலவீனம் என்னங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நைட்டு ஒரு ஊருக்கு நம்ம கபடி ஆட போகிறோம். ஏமா நீ எங்க வந்த? நீ வா, நம்ம போலாம். மா நான் சொல்றத கேளு, நீ வா. என் புருஷனடா கபடியில தான் காவு கொடுத்தேன். என் பிள்ளைக்கும் நேரம் சரியில்லை. அவன் நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். என் பிள்ளைய மட்டும் என்கிட்ட விட்டுடுங்களேன். உங்களை கையை எடுத்து கும்பிடுறேன். ஏமா நான் சொல்றத கேப்பியா இல்லையா? நீ வா, நம்ம போலாம். என் மகன் என்னாலதான் செத்தான்னு நீ அன்னைக்கு சொன்ன வார்த்தை இன்னும் என் நெஞ்சுக்குழிக்குள்ள கடந்து அறுத்துக்கிட்டு இருக்கு. உன் மகனை தாராளமா நீ கூட்டிட்டு போகலாம். தாத்தா போகலாம்னு சொன்னேன். செமில போலீஸ் டீம், ஃபைனல்ல மிலிட்டரி டீம். அடி பறந்துச்சா இல்லையா? ஏமா சாவறதுன கபடியில மட்டும் தான் சாவாங்களா? என்னையா பேசுற? ஊரை எதிர்த்து சவால் விட்டது நானு. மானங்கட்டு 100 வருஷம் வாழ்றதுக்கு மானத்தோட அன்னைக்கே செத்துடலாமா? ஐயா என்னையா சொல்ற? எங்கயா போற? ஐயா கூட வந்து நிக்கிறதுக்கு ஒரு குடும்பமே இருக்குது. குடும்பத்தோட போயிடு.
விளையாடு. இந்த ஊரே எதிர்த்து விளையாடு.